السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. أحمده ونصلي على رسوله الكريم. أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வுடைய ஃபضல். போன தடவை போன பாகத்தில் நல்லடியார்களின் தொடர்பு சம்பந்தமாக சில விஷயங்கள் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய பாகம் 2ஆக அடுத்து சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மக்களுடைய இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்ல அமல்களின் தொடர்பு இதுல ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. அமல்களின் மீது எப்படி தொடர்பு இருக்கிறது, அமல்களை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தலாம். அமல்கள் அதிகப்படுத்துறது தப்பு இல்லை, தப்பும் இல்லை. அமல்களினுடைய பதாயில்கள் அதனுடைய சிறப்புகளை பற்றி அறியறதுலையும் தப்பு இல்லை, அது அவசியம்தான். அதே போல் நல்ல அமல்களில் நம்மளை ஒன்று பண்ணிக்கிறதுக்காக நாம் அதற்காக வேண்டி மெனக்கெடுவது, அதற்காக முயற்சி செய்வது அவசியம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய மனதில் என்ன ஆயிடுச்சு சொன்னா, நல்ல அமல்களின் மீது உண்டான தொடர்பு அதிகமா இருக்குது. ஆனா அந்த நல்ல அமல்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நல்லடியாறுகளினுடைய தொடர்புனுடைய அவசியம் இன்னைக்கு மக்களுடைய உள்ளங்கள்ல கம்மியா இருக்கு. உதாரணமா சொல்றதா இருந்தா, இந்த கிதாப்ல அடிக்கடி அமலா கூட அந்த ஆயத்தை குறிப்பிடுறான். நல்லா குரான்ல சொல்றான்ல, நம்ம ஷேഖனா அடிக்கடி அந்த ஆயத்தை சொல்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தக்குல்லாஹ், தக்வா செய்யுங்க, அல்லாஹ்வை தக்வா செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க. அப்புறம் ஈமான் கொள்ளுங்க, அப்புறம் தக்வா செய்யுங்க. ஈமான் கொண்டாச்சு, ஈமான் கொண்டதுக்கு பிறகு தக்வா, தக்குவாவுக்கு பிறகு 3ஆவதா ஒரு அமல் அல்லாஹ் சொல்றான், வகூனு மஅஸ்ஸாதிகீன்ங்கறான். ஷேഖனா சொன்னாங்க, அந்த சாதிகீன்களுடைய தொடர்பை அல்லாஹ் தஆலா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை தக்வா செய்யுங்க, வகூனு மஅஸ்ஸாதிகீன். அப்ப அல்லாஹ்வை தக்வா செய்வதுதான் சாதிக்கீன்களுடைய தொடர்பு. அதுல தக்வாவும் செய்யணும், பிளஸ் சாதிக்கீன்களுடைய தொடர்பு எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கணும். நான்லாம் பெரிய தக்வாதாரி தாங்க, எங்களுக்கெல்லாம் ஷேഖ தேவையில்லை. என்கிட்ட என்னது நல்ல அமல்கள் என்று இருக்குது. நல்லடியார்களின் சகவாசம், நல்லடியார்களின் தொடர்புலாம் நமக்கு என்னது அவசியம் இல்லை என்று நினைத்தால் அவங்களுக்கு இந்த ஆயத்து பதில் சொல்லுது. தக்குவா உடையவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான் சாதிக்கினுடைய சஹபத்துல இருந்தான். தக்குவா உடையவங்களை பார்த்து தான் சொல்றான் அல்லாஹ் சாதிக்கினுடைய தொடர்பு இருந்தான். அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவனே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை தக்வா செய்ப்பா, வகூனு மஅஸ்ஸாதிகீன், இன்னும் சாதிக்கீன்களுடைய சஹபத்துல இரு, சாதிக்கீன்களோட ஆகிடு அப்படிங்கிறாங்க. அப்ப நான் என்னோட தக்குவா இருக்குது, நான் நல்ல அமல்கள் செய்யறேன், ராவா பகலா வணங்குறேன், என்னது எல்லா விதமான அமல்களினுடைய சிறப்புகளை எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், படிச்சு அமல்களுடைய ஃபதாயில்கள் நான் தெரிஞ்சு நான் எல்லா அமலையும் நான் என்ன செய்யறேன், வாழ்க்கையில கொண்டு வந்துட்டேன். ஓகே, கொண்டு வந்துட்டேன், இந்த தக்குவா மிகச்சிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், தக்குவா மிகச்சிருக்குது. அதற்கு அடுத்த ஒரு கட்டம் சொல்றான் அல்லாஹ், தக்குவா ஒண்ணுல இருக்குது, வகூனுமா சாதிக்கனோட இருங்கிறான் அல்லாஹ். அப்ப எதுக்கு சொன்னதுன்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு நம் நல்ல அமல்களோடு உண்டான தொடர்பு நம்மள இன்னைக்கு அதிகமா இருக்குது. அதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக பரவலாக பேசப்படுது.
நல்லடியார்களுடைய தொடர்புங்கிறது அதனுடைய அவசியம் இன்னைக்கு மக்கள் மத்தியில உள்ளங்கள் என்னது இருக்கு, கம்மியாயிடுச்சு. அதை பத்தின ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நம்ம சமுதாயத்திலையும் சரி, நம்முடைய மக்கள்ல பெரும்பான்மையான மக்களுக்கு இதனுடைய அவேர்னஸ் இல்லாம இருக்கு, தெரியாம இருக்காங்க. அப்ப அதனாலதான் நல்லமல்களினுடைய தொடர்பு, நல்லமல்களினுடைய சிறப்பை பேசக்கூடிய இந்த அமல்களின் சிறப்புல நல்லடியார்களுடைய முக்கியத்துவம், நல்லடியார்களின் தொடர்பு பற்றி எவ்வளவு ஒரு என்னது உன்னதமாக சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இப்ப இந்த கிதாபை எடுத்து சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது அவசியமா போச்சு. ஏன்னா அமல்களின் சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டால் அந்த அமல்களை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். அமல்கள் பத்தி பேசியிருக்கிறாங்க, அமல்களுடைய சிறப்புகள் பேசியிருக்கிறாங்க. அதே நேரத்துல நல்ல அமல்கள் பத்தி பேசின அதே அந்த ஜக்கரியா மௌலானா நல்லடியார்களினுடைய சொஹபத்தை பத்தியும் பேசியிருக்கிறாங்க. அப்ப அமல்களின் மீது மட்டும், அமல்கள் மீது கவனம் செலுத்த, அமல்களின் மீது மட்டும் கவனம் செலுத்துவதுதான் தீன் என்று இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில, பாவா நீ அமல்களின் மீது மட்டும் கவனம் செலுத்துறது தீன் இல்ல, நல்ல அமல்களின் மீது கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் நல்லடியார்களுடைய தொடர்பின் மீது நீ கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதும் தீனு தான் அப்படிங்கறத விளக்குறதுக்கு தான் இந்த கிதாப் எடுத்து இப்ப நம்ம என்ன செய்யறோம், சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு. அந்த வரிசையில போன பாகத்துல சில விஷயங்களை பேசணும். அதனுடைய தொடர்ச்சியாக ஷேகுல் கதி ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன சொல்றாங்கறத பார்ப்போம். இப்ப என்ன சொல்றாங்க, அது அப்படியே அதோடைய தொடர்ச்சியாக 349வது பக்கத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, மகனே யாரு இது வந்து நம்ம லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாக்கு செஞ்ச உபதேசத்தை இங்க ஷேகுல் கதீஸ் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. மகனே, ஆலிம்களுடன் அமர்வதினை அவசியமாக கருதுவாயாக, ஞானிகளின் நல்லுரைகளை நன்கு கேட்பாயாக. ஏனெனில் அல்லாஹ் வறண்ட பூமியை பருவமழையால் செழிப்பாக்குவதை போல இருண்ட உள்ளங்களில் ஞான வார்த்தைகளை கொண்டு வெளிச்சமடைய செய்யும். உதாரணத்தோடு குறிப்பிடுறாங்க. வறண்ட பூமி, நம்ம ஊர் பகுதியில நிறைய வறண்ட பூமிகள். வறண்ட பூமிக்கு உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாமள வறண்ட பூமியை பார்த்து வளர்ந்தவங்க. வறண்ட பூமினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாமெல்லாம் அனுபவப்பட்டவங்க. அதுக்கு உதாரணம் இப்படித்தான் இருக்கும்னு யாரும் எக்ஸாம்பிள் காட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அதுல அனுபவப்பட்டவங்க தான். அப்ப எப்படி இருக்கும், அங்க மழை பெஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஊர்கள் எல்லாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளியாக்குளம்லாம் அப்படியே விருவிட்டு பாலமா விரிஞ்சு அப்படியே வரணும். அது மாதிரி நம்மளுடைய பாலமும் விருண்டு அப்படியே கிடக்கும். அந்த மழை காலம் எப்போ நவம்பர் அக்டோபர் இல்லையா, அக்டோபர் நவம்பர்ல மழை காலம் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஆகஸ்ட் அந்த மழை காலத்தினுடைய தொடர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம் சொன்னா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். அந்த பக்கம் பழங்கோட்டை வயக்காடுகள் அப்படித்தான் எல்லாம் பாலமா விரிச்சிருக்கும். வறண்டு போய் அப்படியே கொஞ்சம் அந்த பிளவு மழை காலம் வந்ததுக்கு பிறகு பார்த்தா அப்படியே தலன்னு பச்சை பசேல்னு அப்படியே செழிப்பா இருக்கும். அப்போ உதாரணத்தோட சொல்றாங்க, இப்படி வறண்டு வெடிச்சு போய் உள்ள நிஜமான வறண்டு போறது ஒண்ணு, வறண்டு முத்தி போன என்ன, வறண்டு போய் முத்தி போய் உள்ளத்துல விரிசல். அப்ப அந்த அளவுக்கு வறட்சியினுடைய முத்துதல், அது முத்திய வறட்சி. அது ஒண்ணு உள்ள வறண்டு போறது ஒண்ணு, முத்திய வறட்சி என்ன தெரியுமா, உள்ளத்துல விரிசல் உண்டாயிடும். அது ரொம்ப வறண்டுச்சுன்னு அர்த்தம். அப்ப அப்படியான உள்ளங்களுக்கு உதாரணமாக அந்த பூமியை சொல்லி காட்டுறாங்க. அப்ப அது எப்படி பருவமழை பெய்ஞ்ச உடனே, அந்த மழை காலத்துல அந்த மழை பெய்ஞ்ச உடனே அது எப்படி செழிப்பாக அப்படியே பசேலுன்னு அப்படி தெரியுதோ, அந்த மாதிரி ஞானிகள், மகான்களுடைய, வலிமாறுகளுடைய, சூஃபியாக்களுடைய, அவுலியாக்களுடைய இந்த ஞான வார்த்தைகள் இருக்குது, இது மனிதனுடைய வறண்ட உள்ளத்தை பசுமையாக்குதுங்கிறாங்க. பசுமையான அந்த உள்ளம், அந்த பசுமை நிறைந்த அந்த தளர்ந்த அந்த தளதளப்பான அந்த உள்ளத்தோடு அவன் அல்லாஹ்வை அணுகும் போதுதான் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்ல ஒரு உந்துதல் கிடைக்கும், அதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இவன் வறண்ட உள்ளத்தோட போய் உட்கார்ந்தான்னு சொன்னா அவனுடைய இபாதத்து எப்படிதான் இருக்கும், வரட்டி இபாதத்தா தான் சொல்லுவாங்கல்ல, வெறும் வரட்டி இபாதத்.
வறண்ட உள்ளத்தோடு செய்யக்கூடிய பாதத்தை என்னவா பாதத்தா இருக்கும்? வரட்டி பாதத்தா. வரட்டி பாதத்தை என்ன சொல்லுங்க? வரட்டி பாதத்தை அது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஷவுக் இருக்காது, அத லத்தத்து இருக்காது, அந்த இபாதத்துல இன்பம் இருக்காது. உள்ளம் செழிப்பான உள்ளத்தோடு அந்த இபாதத்தை செய்யும் போதுதான் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி போய் தக்பீரை கட்டி கையை கட்டி நின்ற உடனே கண்ணு கலங்க ஆரம்பிச்சு, உள்ளம் அல்லாஹ்வோடு லைக்க ஆரம்பிக்கும், அல்லாஹ்வோடு டச்சப்ல அல்லாஹ்வோடு பேச ஆரம்பிக்கும். இவனுடைய கல்வி இவனை அறியாமலே கல்வில என்னது ஒரு தளர்வு உண்டாகும். தளர்வு அரபில சொல்லும்போது தளர்வு நடுக்கம் உண்டாகும் கல்வில, தமிழ்ல சொல்லும் போது ஒரு தளதளப்பு உண்டாகும் கல்வில, கண் கலங்கும், கண்ணீர் உண்டாகும். நான் யார் முன்னாடி நிக்கிறேன்? எஜமா முன்னாடி நிக்கிறேன், ரப்பு முன்னாடி நிக்கிறேன். இப்படியாக இந்த உள்ளம் செழிப்படைவதற்கு என்ன காரணம்? மகான்களுடைய சுகபத்து காரணம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னாங்க, அது ஞானிகளுடைய அந்த வார்த்தையை கொண்டு உங்கள் உள்ளம் என்ன செய்யுது? பசுமையடைய செய்யுது. இந்த உள்ளத்தோடு அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போதுதான் அந்த இபாதத்து செழிப்பான இபாதத்தா இருக்கும். இல்லைன்னா வறண்ட இபாதத், வரட்டி இபாதத்தா தான் இருக்கும். வரட்டி இபாதத்தை கொண்டு குச்சிமே நீச்சல் காப்பாண்டாங்க சேகமா. வெறும் வறட்சியான இந்த வரட்டி இபாதத்தை கொண்டு 10 பைசாக்கு பிரயோஜனம். அல்லாஹ் அக்பர் ஜி. அப்ப ஞானிகளின் வார்த்தைகளால் வெளிச்சமடை செய்கிறான். எப்படி? வறண்ட உள்ளங்களை வெளிச்சமான உள்ளமாக அல்லாஹ் என்ன செய்றான்? செழிப்பாக்குறான். தீனை நன்கு அறிந்தவர்களே ஞானிகள் ஆவார்கள் மற்றவர்கள் என்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு உபதேசம் செய்ததா ஒரு ஹதீஸில் கூறப்பட்டதுங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க மௌலானா. அடுத்து சொல்றாங்க, அப்புறம் அடுத்த இன்னொரு ஹதீஸ் மென்ஷன் பண்ணாங்க, நாங்கள் யாருடன் சேர்ந்தால் எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கேட்டாங்க. அதுக்கு அவரை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும், அவர் பேச்சை கேட்டால் இல்மில் வளர்ச்சி உண்டாகும், இல்மில வளர்ச்சி, அவரது அமலை பார்த்தால் ஆகிரத்தின் நினைவு உண்டாகும், இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களும் சேர்ந்துருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸை மென்ஷன் பண்றாங்க. இதா ரூ ذிக்ருல்லாஹ், அந்த ஹதீஸை மென்ஷன், இதா ரூ மன் அவுலியா அல்லாஹ், யார் அவுலியாக்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி, அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யாருன்னு சொன்னால் இதா ரூ ذிக்ருல்லாஹ், அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம், அவங்கள பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் உண்டாயிடும். இவங்க தான் அவுலியாக்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டால் இல்மில் வளர்ச்சி உண்டாகும். அவங்களுடைய உபதேசங்களை கேட்கும் போது அவங்களுடைய ஞான வார்த்தை இல்மில வளர்ச்சி. என்ன இல்மில வளர்ச்சி? அந்த இருக்கிற பொசிஷன்ல முன்னேற்றம் உண்டாகும். அப்ப எந்த பேச்சை கொண்டு உன்னுடைய அமலிலும் உன்னுடைய இல்மிலும் அடுத்து உன்னுடைய ஸ்டெப், அதாவது அல்லாஹ் ரசூலை பற்றி தீனை பற்றி உனக்கு ஒரு விஷயம் அதிகபட்சமா அது ஒரு எந்த பேச்சை கொண்டு உனக்கு அதுல முன்னேற்றம் கிடைக்குதோ அந்த பேச்சுக்கு பேரு இல்முடைய பேச்சு. உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து அரைச்சமாவே அரைச்ச மசாலாவே அரைச்சு பூச்சிக்கிட்டே இருந்தா காலத்துக்கு ரஸ்மன், ரஸ்மன்னா ஃபார்மாலிட்டிஸ், ஒரு சம்பிரதாயம், சடங்கு சம்பிரதாயத்துக்கு கத்துக்க முடியாது, ஆதத்து பழக்க வழக்கங்களை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அது இல்லைன்ட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நேசரை பார்க்கும்போது அவங்க பேச்சை கேட்கும் போது இதுக்கப்புறம் தீனுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் உனக்கு நாலேஜ் உண்டாகும், உனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தீனுல. அப்ப தீன்ல முன்னேறுவது ஒவ்வொரு மூமின் மீது கடமை. அப்ப அதற்காக முயற்சி செய்யணும்ல. அப்ப என்ன சொல்றாங்க? இதா ரூ ذிக்ருல்லாஹ், அவனை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் உண்டாகும், அவர் பேச்சை கேட்டால் இல்முல வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாகும். அப்படியே இருக்கிறதுக்கு பேரு இல்மு கிடையாது. அடுத்து அவங்க அமலை பார்த்தா அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா இவருக்கு இவரே வந்துகிட்டு துனியா ஆசை பிடிச்சவரா இருக்கிறாரு அப்படின்னா இவரு அமலை பார்த்தா ஜி பாய்சாபே சம்பாதிக்கிறாரு, என்னது இப்படி இருக்கிறாரு, நாமளும் அந்த மாதிரி இருந்துக்க வேண்டியது. என்ன பேச்சு எப்ப பார்த்தாலும் என்னது
எதை பத்தின பேச்சு? துன்யா. துனியா பத்தின பேச்சு. ஹப்பு துன்யா. இதை பத்தி பேச்சு, அதை பத்தி பேச்சு. ஆகிரத்தோட சிந்தனை எங்க வரும்? வரவே வர. அப்ப ஒரே துனியாவுடைய பேச்சு பேச்சு பேச்சு. ஆகிரத்தோட சிந்தனை எங்க வரும்? அப்ப அவருடைய அமலை பார்த்தா, அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தா உங்களுக்கு என்ன உண்டாகணும்? ஆகிரத்துடைய சிந்தனை உண்டாகணும், மறுமையினுடைய சிந்தனை உண்டாகணும்ட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நல்லடியார்கள், அவுலியாக்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலைய இன்னைக்கு இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறாங்க. அவங்க என்ன கிட்டத்தட்ட எப்ப எந்த எங்க 1931 எழுதிருக்காங்க தேதி உட்பட. சஃபர் பிறை 5 ஹிஜ்ரி 1350, அதாவது ஜூன் ஈசவி ஜூன் மாதம் 1930. மதாஹிர் சஹரன்பூர், அவங்களுடைய மதரசா சஹரன்பூர்ல வேலை மெனக்கட்டு உட்கார்ந்து இவ்வளவு பெரிய கிதாப் எழுதி வச்சிருக்காங்களா? வேற வேலை வெட்டி இல்லாம செஞ்சாங்க இத. கிதாப் எழுதி வச்சிருக்காங்களா? அந்த ஃபதாயிலுடைய சிறப்புகளை எழுதின மகான் தானே, நல்ல அமல்களின் சிறப்புகளை எழுதின அந்த மகான் தானே நல்லடியார்களின் சுஹபத்துடைய சிறப்பு எழுதுறாங்க. அப்ப இன்னைக்கு நல்ல அமல்களின் மீது உண்டான அந்த தேட்டத்திலேயே இன்னைக்கு நம்மளுடைய உம்மத்தின் காலம் அதுல போக்கஸ்லயே போயிட்டு இருக்குது. எப்ப நல்லடியார்கள் எப்ப அணுகிறது, நல்லடியாருடைய சுஹபத்தை எப்ப பெறுறது, எப்ப அதில் நம்ம முன்னேறது. நாம ஒண்ணு புதுசா கொண்டாந்து கதை சொல்லலையே. காலாதி காலமா அவங்க அந்த கிட்டத்தட்ட எத்தனை இப்ப 1931, அப்ப இன்னையில இருந்து 95 வருஷம் ஆச்சு. ஆமா, 95 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்போன கிதாப். அப்ப 95 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கிதாப் எழுதிருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருப்பாங்க, எவ்வளவு சிரமங்கள் மேற்கொண்டிருப்பாங்க, எவ்வளவு ஹதீஸ்களை தொகுத்து இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஹதீஸ்களை தேடி இருந்திருப்பாங்க, இதற்காக எவ்வளவு மெனக்கட்டு இருப்பாங்க, நேரம் செலவழிச்சிருப்பாங்க. இந்த கிதாபு ஹஜ்ஜின் சிறப்பு, இந்த மாதிரி எவ்வளவு நேரங்கள் செலவழிச்சிருப்பாங்க. நம்மளுடைய காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த 1931 ரொம்ப ரேரான காலம். அது எவ்வளவு நாளா இருந்திருக்கும். அப்ப முஜாஹதா செஞ்சிருக்கிறாங்க இதற்காக வேண்டி. அப்ப இந்த ஒவ்வொரு வரியிலையும் என்ன சும்மா ரஸ்மன் கதை கடமைக்கு கடமை தீர்க்கிறதுக்காக வாச்சிட்டு மூடி வச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லிட்டு போறதா? அப்ப எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க? அல்லாஹ் அக்பர் கபீரா. அப்ப ஒவ்வொரு வரியிலையும் நமக்கு படிப்பினை இருந்துகிட்டே இருக்கு. இந்த கிதாபை கொண்டு மக்கள் எப்படி அணுகிறாங்களோ இல்லையோ தெரியல. நம்ம ஷேக் நாயகத்தின் தொடர்புல வச்சோம்னா இந்த கிதாப் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இந்த கிதாபை கொண்டு நாம நிறைய தலீல்கள் இதுல இருந்து எடுக்கிறோம். திக்ருக்கான தலீல்கள், நல்லடியார்கள் தொடர்புக்கான தலீல்கள், நிறைய ஹதீஸ்கள் உட்பட தொகுத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த கிதாபு தொடர்புடைய மக்களே இந்த கிதாபில் சொல்லப்பட்ட உபதேசத்தின் பால் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தேவை. அதனாலதான் இந்த கிதாபை எடுத்து வச்சு பேச வேண்டிய அவசியம் இருக்கு. என்னடா ஆன்லைன்ல டிவில இதுல யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு தாலீம் வாசிக்கிறாங்களா? நீங்க நினைக்கிற அந்த தாலீம் கிடையாது. நீங்க என்னது கதைக்கு உட்காந்து வாசிச்சுட்டு உட்காந்து எல்லாம் தலையை குனிஞ்சு தூங்கி பிஸ்மில்லா சொல்லி சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சொல்லி கலைஞ்சு போகும் அந்த தாலீம் கிடையாது. உள்ளபடி அந்த மகான் எந்த நோக்கத்துல எழுதினாங்களோ அந்த நோக்கத்தை உம்மத்துக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்க உட்கார்ந்து அந்த கிதாபுல வாட்சி காட்டிட்டு இருக்கோம். அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த கிதாபை எழுதுனாங்க, என்ன இந்த கிதாபுல என்ன தாத்பரியத்தை உள்ள அடக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு 95 வருடத்துக்கு முன்னாடியே அந்த காலகட்டங்கள்லயே அவங்க இதற்காக வேண்டி மெனக்கட்டு மெஹனத் செஞ்சு உழைப்பு செஞ்சு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே நெட்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு சாட் ஜிபிடி சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு இருக்கிற போல பேனால இருந்திருக்காத. இது பண்றதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆயிருந்திருக்கும். தொகுத்து இருந்திருப்பாங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய எத்தனையோ கிதாபுகள் எழுதி எப்படி எழுதியிருப்பாங்க தொட்டு. அல்லாஹ் அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அடுத்து அப்படி சொல்றாங்க. அடுத்து ஒரு ஹதீஸ் சொல்றாங்களா, அடுத்து அந்த இதை சொல்றாங்க. யாரை பார்த்தவுடன் அல்லாஹ் ஞாபகம் வருகிறதோ அவரே சிறந்த அடியார் என்று ஒரு ஹதீஸில் கூறப்படுகிறது சொல்லிட்டு, அப்புறம் அது முன்னாடி சொல்லி காட்டினல சர்கார் நாயகம் ஒரு ஆயத்தை அது அடிக்கடி மேற்கோள் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதே ஆயத்தை இவங்க சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். சூரத்து தௌபாவினுடைய 119வது வசனம்.
சந்தேகமானவங்க எல்லா வீட்லயும் தர்ஜுமா இருக்கும், எடுத்து பார்த்து. ஆமா. சூரா தௌபாவுடைய 119வது வசனம். சூரா தௌபா எத்தனாவது வசனம், எத்தனாவது அத்தியாயம், எத்தனாவது சூரா? 9வது சூரா. அதையும் சொல்லிடுவோம். 9வது சூராவினுடைய 119வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். இதுக்கு விளக்கம் முன்னாடி சொன்னோம் பேச்சுடைய தொடக்கத்துல. யா ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை தக்வா செய்யுங்க, சாதிகீன்களோட இருங்க. இதுக்கு இவங்க ஷேகுல் ஹதீஸ் மௌலானா என்ன அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இவ்விடத்தில், இந்த இடத்தில் சாதிகின் உண்மையாளர் என்பது ஞானிகளாகிய சூஃபியாக்களே குறிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் சாதிக்குங்கிற லப்ஸ அந்த வார்த்தை யூஸ் பண்றான். சாதிக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் வைக்கிறாங்க பொதுவா? உண்மையாளர். உண்மையாளர் எந்த விஷயத்துல உண்மையாளர்? இவங்க அதுக்கு இவங்க முஹத்திஸ், இவங்க ஷேகுல் ஹதீஸ். இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? இந்த இடத்துல அல்லாஹ் மென்ஷன் பண்ணக்கூடிய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணிருக்கிறாங்க. அல்லாஹ் முஹத்திஸ், அதாவது இந்த இடத்துல சாதிக்குங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் உண்மையாளன் என்ற வார்த்தைக்கு ஞானிகளாகிய சூஃபியாக்களே குறிக்கிறதுங்கிறாங்க. அப்ப ஞானிகளாகிய சூஃபியாக்களை தான் குறிக்குதுன்னா அப்ப அல்லாஹ் தஆலா ஈமான் கொள்ளு, தக்வா செய்ய, அப்புறம் என்ன செய்ய? சூஃபியாக்களுடன் சேர்ந்து சுஹபத்தே சூஃபியா, சுஹபத்தே அவுலியா ரொம்ப அவசியம்னு சொல்றான் அல்லாஹ். மௌலானா எஜமான சூஃபியாக்கள் அவுலியாக்களை மறுக்கிறவனுக்கு சொல்லல நம்ம. இது சூஃபியாக்களும் வேணாம் அவுலியாக்களும் வேணான்னு முகந்திரிக்கு போறானே அவங்கள பார்த்து நம்ம சொல்லல. அவங்களுக்கு இது தேவையே இல்லை. சூஃபியாக்களும் வேணும் அவுலியாக்களும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இதன் பக்கம் கவனம் செலுத்தாம இருக்கிறாங்களே நம்ம மக்கள்ல சில பேர். அவங்களுக்காக சொல்றோம். விளங்குதா இல்லையா? அவங்களுக்காக சொல்றோம். அப்ப இவ்விடத்து உண்மையாளர்கள் என்பது ஞானிகளாகிய சூஃபிகளையே குறிக்கிறது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அடுத்த வரி பாருங்களேன். ஒருவர் அவர்களின் வீட்டு வாசல் காப்பவனாக சேர்ந்து விட்டாலும் அவர்களுடைய விலாயத்தின் பயிற்சியாலும் விலாயத்தின் சக்தியாலும் மிக உயர்ந்த அந்தஸ்தை பதவி அடைவான். வேலை கிடைச்சாலும் போதும் அவங்க வீட்டுல. சூஃபி அல்லாவுடைய அடி, அல்லாவுடைய அடியாரு, அல்லாவுடைய வலி, அல்லாஹ் வாலா அஹ்லுல்லா முர்ஷிதே காமில் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க வீட்டு அங்க போய் அவங்கள்ட்ட போய் பாடம் கத்து, அவங்க அதை சொல்லல. வாசல் காக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் போதுன்றாங்க. அங்க போய் அவங்கள பாடம் கத்துக்கிட்டு வரத பத்தி பேசல. அங்க போய் நீ பாடம் கத்து அவங்களுக்கு தரிசல போய் உட்காரு, அவங்க தாலீம்ல போய் உட்காரு, அவங்களுக்கு தர்பீயத்துல போய் உட்காரு, அது எதுவுமே சொல்லல. அல்லாவுடைய வலியும் தெரிஞ்சிருச்சா, சூஃபி மகான் தெரிஞ்சிருச்சா, ஷேஃப்னு தெரிஞ்சிருச்சா, முர்ஷிதுன்னு தெரிஞ்சிருச்சா, அவங்க வீட்டு வாசல் காப்பன்னு நம்ம வாசல் என்ன சொல்லுவோம்? வீட்டு வாசல் காக்குறவனா வாட்ச்மேன் சொல்லுவோம். வாட்ச்மேன் சொல்லுவோம். அவங்க வீட்டுக்கு வாட்ச்மேனா போயிட்டாலும் அவனும் உயர்ந்த அந்தஸ்து அடைவாங்கறாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்களோட பார்வைப்படுதல எஜமானா அதான் சொல்றாங்க. அவங்க பார்வைப்படுதல சாதாரண பார்வையாது. ஷேகுடைய தர்பியத்தை சொல்றாங்க, அதே நேரத்துல ஷேகுடைய நதருடைய பரக்கத்தையும் சொல்றாங்க. நதரே அதாவது சூஃபியுடைய பார்வை, சூஃபியுடைய நதர், ஒரு சூஃபி, ஒரு ஷேக், ஒரு வலி எப்படி பாப்பாங்க, எந்த நதர்ல பாப்பாங்க. அப்போ வாட்ச்மேனா தான் சொன்னா அவங்க இப்போ ஷேக் என்னது ஒரு சூஃபி போகும்போது வரும்போது பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன நதர்ல பாப்பாங்க? ஷுஹூதுலே பார்வையில பாப்பாங்க. அப்ப ஷுஹூதுடி பாக்குற பார்வையில அந்த வாட்ச்மேனுக்கு தாலீம் விளங்குதோ விளங்கலையோ, எஜமான்ட்ட உட்கார்ந்து பாடம் கத்துக்கிறலையோ, அவரு இவங்க பார்வையுடைய பரக்கத்தை கொண்டு உயர்ந்த அந்தஸ்து அடைவான்ட்டாங்க. சொல்றது யாரு? ஜக்கரியா மௌலானா, அமல்களின் சிறப்புடைய முசன்னிஃப். நீங்க அமல்களின் சிறப்புல இதெல்லாம் இருக்குது. இந்த விஷயம்லாம் இன்னைக்கு எங்க சொல்றாங்கன்னு தெரியல யாரு. நான் கேள்விப்பட்ட அமல்களின் சிறப்பு கிதாபு கூட சில பள்ளிவாசல்களை வாசிக்கிறது இல்லையா. அல்லாஹ் அக்பர்.